நாட்டின் இறையாண்மையில் என்றும் சமரசம் கிடையாது என ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர திரிவேதி சூளுரைத்துள்ளார். கார்கில் போரில் வெற்றி பெற்றதன் நினைவு தினத்தை முன்னிட்டு கார்கிலில் உள்ள போர் நினைவிடத்தில் ராணுவ தலைமை தளபதி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அங்கு உரையாற்றிய அவர், ஆபரேஷன் சிந்தூர் உள்ளிட்ட இந்திய ராணுவத்தின் நடவடிக்கைகளால் பயங்கரவாத உள்கட்டமைப்புகள் அழிக்கப்பட்டதாக தெரிவித்தார். இந்தியாவின் இறையாண்மையில் என்றும் சமரசம் கிடையாது என்று கூறிய அவர், நாட்டின் ஒருமைப்பாடு இறையாண்மைக்கு சவால் விடுக்க முயற்சிகள் நடந்தால் அதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என சூளுரைத்தார். பிரதமர் மோடி, அமெரிக்க அதிபர் டிரம்ப் இடையிலான நட்பு குறித்து கூறுவது எல்லாம் வெறும் பேச்சுதான் என காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில், கடந்த மே மாதம் முதல் பாகிஸ்தானுடன் அமெரிக்கா தொடர்ச்சியாக காட்டி வரும் நெருக்கம் இந்தியாவின் ராஜதந்திரம் தோல்வியடைந்ததற்கான எடுத்துக்காட்டு என்று விமர்சித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் போரை தானே தடுத்து நிறுத்தியதாக 25 முறைக்கு மேல் டிரம்ப் கூறியது, பாகிஸ்தான் ராணுவ தளபதியை டிரம்ப் சந்தித்தது, பாகிஸ்தான் துணை பிரதமரை சந்தித்து பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் பாராட்டியது ஆகியவற்றை குறிப்பிட்டு ஜெய்ராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். ராகுல் காந்தி எப்போதுமே தவறான அரசியலை மேற்கொண்டு வருகிறார் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள பட்டியல் இனத்தவர், இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான பணியிடங்கள் நிரப்பப்படாமல் காலியாக உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறியதற்கு இவ்வாறு அவர் பதிலளித்துள்ளார். மேலும் பேசிய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான், ராகுல் காந்தியும் அவரது கட்சியும் தொடர்ச்சியாக சமூகத்தில் உள்ள ஏழைகள் மற்றும் ஒடுக்கப்பட்டோருக்கு எதிராக செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சி ஆட்சியின் போதுதான் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான காலி இடங்கள் பொது பிரிவினரை கொண்டு நிரப்பப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக ஆட்சியில் காலி இடங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருப்பதாக கூறிய அவர், முன் எப்போதையும் விட இதர பிற்படுத்தப்பட்டோர் அதிக எண்ணிக்கையில் வேலை வாய்ப்புகளை பெறுகின்றனர் என்றும் தெரிவித்தார். பட்டியல் இன மற்றும் பழங்குடியின மக்களை புறக்கணிக்கும் போக்கை நீண்ட காலமாகவே காங்கிரஸ் கடைபிடித்து வருவதாக பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி விமர்சித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில், அரசியல், பொருளாதாரம் மற்றும் இடஒதுக்கீடு சார்ந்த மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய தவறிவிட்டதாக ராகுல் காந்தி ஒப்புக்கொண்டதை குறிப்பிட்டு விமர்சித்துள்ளார். ஆட்சி அதிகாரத்தை இழந்த பிறகு பழங்குடியின மற்றும் பட்டியல் இனத்தவர்கள் மீது பாவப்படுவது போல் காங்கிரஸ் கட்சி முதலை கண்ணீர் வடிப்பதாக குறிப்பிட்ட மாயாவதி, ராகுல் காந்தியின் இத்தகைய நிலைப்பாடு சுயநல அரசியலை வெளிப்படுத்துவதாக விமர்சித்துள்ளார். ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்தை திரும்ப வழங்குவதில் பிரதமர் மோடியும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் உறுதியாக இருப்பதாக ஜனநாயக முற்போக்கு ஆசாத் கட்சியின் தலைவர் குலாம் நபி ஆசாத் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், ஜம்மு காஷ்மீரின் வளர்ச்சி முடங்கியிருப்பதாக குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீரில் மத்திய அரசின் திட்டங்கள் வேகமாக நடந்து வருவதாக குறிப்பிட்ட குலாம் நபி ஆசாத், மாநில அரசின் திட்டங்கள்தான் முற்றிலும் முடங்கியுள்ளதாக தெரிவித்தார். சில காரணங்களால் மாநில அந்தஸ்தை திரும்ப வழங்குவதில் தாமதம் ஏற்படுவதாக குறிப்பிட்ட அவர், மக்களின் கவனத்தை ஈர்க்க போராட்டம் நடத்துவதற்கு பதிலாக மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று கூறினார். ஹிமாச்சல பிரதேசத்தின் மண்டி மாவட்டத்தில் தோட்டக்கலை கல்லூரியின் இடமாற்றம் குறித்து கிளம்பிய மக்களின் கோபம் அமைச்சர் ஜகத்சிங் நேகி மீது வெடித்தது. அமைச்சர் வந்த நேரத்தில் பாஜக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் சந்திக்க முயன்றனர். அப்போது வாக்குவாதம் உருவானது. பின்னர் அமைச்சர் ஜகத்சிங்கை ஓய்விடத்திலிருந்து வெளியே அழைத்துச் செல்வதில் காவல்துறையினர் இடையூறை எதிர்கொண்டனர். அமைச்சரின் காரின் மீது காலணிகள் வீசப்பட்டதோடு கருப்பு கொடிகளும் வீசப்பட்டன. இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு சூழல் உருவானது. கேரள அரசு நிலத்தை கையகப்படுத்தி அளித்தால் மட்டுமே சபரிமலைக்கு ரயில் சேவை வழங்க முடியும் என ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மாநிலங்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில், நிலம் அளிக்க உள்ளூர் மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதால் ரயில் பாதை திட்டம் தாமதமாவதாக தெரிவித்தார். இத்திட்டத்திற்கு 3801 கோடி ரூபாய் ஆகும் நிலையில்
அதில் பாதியை கேரள அரசு ஏற்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். ஆனால் இதற்கும் கேரள அரசு மறுத்துவிட்டதாகவும் அவர் கூறினார். அங்கமாலியிலிருந்து சபரிமலைக்கு சுமார் 130 கிலோமீட்டர் தொலைவிற்கு ரயில் பாதை திட்டத்திற்கு 1998ஆம் ஆண்டு அனுமதி அளிக்கப்பட்ட போதும் அது இன்னும் பூர்த்தியடையவில்லை. கர்நாடக மாநிலம் தார்வாட் மாவட்டத்தில் தொடர் கொள்ளையில் ஈடுபட்டு வந்த இருவர் துப்பாக்கியால் சுட்டுப்பிடிக்கப்பட்டனர். ஆயுதம் காட்டி வழிப்பறியில் ஈடுபட முயன்றவர்கள் குறித்து வித்யாநகர் காவல்துறைக்கு புகார் வந்துள்ளது. அங்கு சென்ற காவல்துறையினர் கொள்ளையர்களை பிடிக்க முயன்றனர். மூவரும் தப்பியோடிய நிலையில் அவர்களில் இருவரை காவல்துறையினர் சுட்டுப்பிடித்தனர். கொள்ளையர்கள் தாக்கியதில் காவல்துறையினரும் காயமடைந்தனர். உத்தரப்பிரதேசத்தில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞரை காவல்துறையினர் சுட்டுப்பிடித்துள்ளனர். பண்டா என்ற பகுதியில் 6 வயது சிறுமியை தனது வீட்டிற்கு கடத்திச் சென்று 20 வயதான இளைஞர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் புகார் அளிக்கவே குற்றஞ்சாட்டப்பட்ட இளைஞரின் வீட்டை காவல்துறையினர் சுற்றி வளைத்தனர். சரணடைய மறுத்ததால் துப்பாக்கிச்சூடு நடத்தி அந்த இளைஞரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பீகார் மாநிலத்தில் பத்திரிகையாளர் நலனுக்காக மிக முக்கியமான அறிவிப்பை முதல்வர் நிதிஷ்குமார் வெளியிட்டுள்ளார். பத்ரகார் சம்மன் பென்ஷன் ஸ்கீம் என்ற திட்டத்தின் கீழ் ஓய்வு பெற்ற பத்திரிகையாளர்களுக்கான மாத ஊதியம் 6,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஓய்வு பெற்ற பத்திரிகையாளர் மரணமடைந்தால் அவர்களின் வாழ்க்கை துணைக்கு அல்லது குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் குடும்ப ஓய்வூதியம் 3,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இது அவர்கள் வாழ்க்கை முழுவதும் பெறக்கூடிய நிதி உதவியாக அமையும். தெலங்கானா மாநிலத்தில் ஏடிஎம்மில் புகுந்த மர்ம நபர்கள் பணத்தை கொள்ளையடித்து தப்பிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாவாலா காவல் எல்லைக்கு உட்பட்ட ராம்நகர் பகுதியில் அமைந்துள்ள பாரத ஸ்டேட் வங்கியின் ஏடிஎம்மிற்குள் புகுந்த திருடர்கள் நூதன முறையில் பணத்தை திருடிச் சென்றுள்ளனர். கேஸ் கட்டரை பயன்படுத்தி ஏடிஎம் லாக்கரை உடைத்ததாக கூறப்படுகிறது. அடையாளம் காணப்படுவதை தவிர்ப்பதற்காக சிசிடிவி கேமராக்களில் கருப்பு வண்ணம் பூசியிருக்கின்றனர். காவல்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளனர். திருடப்பட்ட தொகை எவ்வளவு என்பது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகவில்லை. வழிகாட்டும் கூகுள் மேப் குழியில் தள்ளும் நிகழ்வுகள் அவ்வப்போது நடப்பதுண்டு. அதுபோன்ற ஒரு சம்பவம் மும்பையில் நடந்துள்ளது. பெலாப்பூர் என்ற இடத்திலிருந்து உல்வே என்ற பகுதிக்கு பெண் ஒருவர் காரை ஓட்டிச் சென்றுள்ளார். கூகுள் மேப் மீதான குருட்டு நம்பிக்கையால் கடலை ஒட்டிய பாலத்தில் செல்வதாக நினைத்து ஓட்டிச் சென்ற அவர் கடலுக்குள் காரை விட நேர்ந்தது. காருடன் கடலுக்குள் விழுந்த பெண்ணை அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்தவர்கள் காப்பாற்றினர். கிரேன் உதவியுடன் கார் கடலிலிருந்து மீட்கப்பட்டது. ஒடிசாவில் கேன் பாட்டில்களில் பெட்ரோல் டீசல் விற்பனை தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒருவர் செய்த செயல் சிரிப்பதா சீறுவதா என்ற நிலையை பெட்ரோல் பங்க் ஊழியருக்கு ஏற்படுத்தியது. கட்டாக் மாவட்டத்தில் உள்ள படம்பா என்ற பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் மற்றொரு வாகனத்தின் டேங்கை தனியாக எடுத்து சென்று பெட்ரோல் கேட்டதால் பங்க் ஊழியர்கள் குழப்பமடைந்தனர். பெட்ரோல் இல்லாமல் வாகனம் வேறு இடத்தில் இருக்கும் நிலையில் வேறு என்ன செய்ய முடியும் என அவருக்கு ஆதரவான கருத்துக்கள் வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றன. மாலத்தீவு பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டின் மூத்த தலைவர்களை சந்தித்துள்ளார். நேற்றைய தினம் அந்நாட்டு அதிபரை சந்தித்திருந்த பிரதமர் மோடி தற்போது நாட்டின் துணை அதிபராக ஹுசைன் முகமது லத்தீஃபை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். இதில் உள்கட்டமைப்பு, தொழில்நுட்பம், பருவநிலை மாற்றம், எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு நல்குவது குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தினர். தொடர்ந்து அந்நாட்டு நாடாளுமன்ற சபாநாயகர் அப்துல் ரஹீம் அப்துல்லா மற்றும் முன்னாள் அதிபர் முகமது நஷீத் ஆகியோரை பிரதமர் மோடி தனித்தனியே சந்தித்து பேசினார். பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கப் போவதாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் அறிவித்துள்ளார். இந்த முடிவு வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறும் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் உறுதிப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸிற்கு மேக்ரான் கடிதம் எழுதியுள்ளார்.
இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் தனித்தனி சுதந்திர நாடுகளாக செயல்படுவதை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதாகவும் இது அமைதிக்கான முக்கிய படி என்றும் மேக்ரான் கூறியுள்ளார். பிரான்சின் இந்த அறிவிப்பை இஸ்ரேலும் அமெரிக்காவும் கடுமையாக எதிர்த்துள்ளன. பாலஸ்தீனம் தற்போது ஐநாவில் உறுப்பினர் அல்லாத பார்வையாளர் அந்தஸ்தை மட்டுமே பெற்றுள்ளது. தற்போது இந்தியா உள்ளிட்ட 140 நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்துள்ளன. ஆனால் உலகின் சக்தி வாய்ந்த நாடுகளின் கூட்டமைப்பான G7 நாடுகளில் பிரான்ஸ் தான் பாலஸ்தீனத்தை முதன்முறையாக அங்கீகரிக்க உள்ளது. வேளாங்கண்ணி திருவிழாவுக்கு செல்லும் பக்தர்களுக்காக தென்மேற்கு ரயில்வே சிறப்பு ரயில்களை இயக்குகிறது. வாஸ்கோடகாமா வேளாங்கண்ணி சிறப்பு ரயில் ஆகஸ்ட் 27, செப்டம்பர் 1 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் இரவு 9:55 மணிக்கு வாஸ்கோடகாமாவிலிருந்து புறப்பட்டு மறுநாள் அதிகாலை 3:45 மணிக்கு வேளாங்கண்ணியை சென்றடையும். மறுமார்க்கமாக வேளாங்கண்ணி வாஸ்கோடகாமா சிறப்பு ரயில் ஆகஸ்ட் 29, செப்டம்பர் 3 மற்றும் 8 ஆகிய தேதிகளில் இரவு 11:55 மணிக்கு வேளாங்கண்ணியிலிருந்து புறப்பட்டு மறுநாள் அதிகாலை 3 மணிக்கு வாஸ்கோடகாமாவை சென்றடையும். 21 பெட்டிகள் கொண்ட இந்த ரயில்கள் சேலம், திருச்சி, தஞ்சை, நாகை உள்ளிட்ட முக்கிய ரயில் நிலையங்கள் வழியாக செல்லும். சென்னை எழும்பூர் அருகே நண்பர்களால் தாக்கப்பட்ட ஆயுதப்படை உதவி ஆய்வாளர் உயிரிழந்த நிலையில் 3 கைது செய்யப்பட்டனர். ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் கைதிகள் வார்டில் பணியாற்றி வந்த ராஜாராமன் கடந்த 18ஆம் தேதி நண்பர்களுடன் மது அருந்தியுள்ளார். அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் நண்பர்கள் தாக்கியதில் ராஜாராமன் படுகாயமடைந்தார். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து கொலை வழக்காக மாற்றி அவரது நண்பர்கள் 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். பீகார் மாநிலத்தில் பத்திரிகையாளர்களின் நலனுக்காக மிக முக்கியமான அறிவிப்பை முதல்வர் நிதிஷ்குமார் வெளியிட்டுள்ளார். பட்ரகர் சம்மன் பென்ஷன் ஸ்கீம் என்ற திட்டத்தின் கீழ் ஓய்வு பெற்ற பத்திரிகையாளர்களுக்கான மாத ஊதியம் 6,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஓய்வு பெற்ற பத்திரிகையாளர்கள் மரணமடைந்தால் அவர்களின் வாழ்க்கை துணைக்கு அல்லது குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் குடும்ப ஓய்வூதியம் 3,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது அவர்கள் வாழ்க்கை முழுவதும் பெறக்கூடிய நிதி உதவியாக அமையும். வெஸ்ட் இண்டீஸ் அணியுடனான 2020 கிரிக்கெட் தொடரை ஆஸ்திரேலிய அணி கைப்பற்றியுள்ளது. பாசெஸ்டர் நகரில் நடைபெற்ற 3வது போட்டியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி வெற்றியை வசப்படுத்தியது. ஆஸ்திரேலிய அணிக்காக 2020 போட்டிகளில் குறைவான பந்துகளில் சதமடித்த வீரர் என்ற சாதனையை டிம் டேவிட் படைத்தார். முதலில் பேட்டிங் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி 4 விக்கெட் இழப்புக்கு 214 ரன்கள் குவித்தது. தொடக்க வீரர் பிராண்டன் கிங் 36 பந்துகளில் 62 ரன்களும், மற்றொரு தொடக்க ஆட்டக்காரரான ஷாய் ஹோப் 57 பந்துகளில் 102 ரன்களும் விளாசினார். 215 ரன்கள் என்ற வெற்றி இலக்கை ஆஸ்திரேலிய அணி 4 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் 17வது ஓவரிலேயே எட்டியது. அந்த அணியின் டிம் டேவிட் 37 பந்துகளில் 6 சிக்சர்களுடன் 102 ரன்கள் விளாசி வெற்றிக்கு வழிவகுத்தார். 5 போட்டிகள் கொண்ட தொடரை ஆஸ்திரேலிய அணி 3-0 என்ற கணக்கில் கைப்பற்றியுள்ளது. 4வது போட்டி இதே மைதானத்தில் நாளை நடைபெறுகிறது. நீலகிரி மாவட்டம் உதகையிலிருந்து கூடலூர் செல்லும் சாலை மேகமூட்டம் சூழ்ந்து காணப்படுகிறது. அவலாஞ்சியில் 11.8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் தொட்டபெட்டா மலைச்சிகரம், பைன் ஃபாரஸ்ட், 8வது மைல் ட்ரீ பார்க் மூடப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் சுருளி அருவியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை நீடிக்கிறது. அரிசிப்பாறை, ஈத்தக்காடு, தூவானம் அணைப்பகுதியில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் வனப்பகுதியில் உள்ள ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அருவிப் பகுதிக்கு யாரும் செல்ல வேண்டாம் என்றும் வனத்துறை எச்சரித்துள்ளது. பராமரிப்பு பணிகள் காரணமாக கும்மிடிப்பூண்டி தடத்தில் இன்று 17 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. கும்மிடிப்பூண்டி கவரைப்பேட்டை ரயில் நிலையங்களுக்கு இடையில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுகின்றன. இதனால் சென்ட்ரல், சூலூர்பேட்டை வழித்தடத்திலும் கும்மிடிப்பூண்டி கடற்கரை வழித்தடத்திலும் இன்று 17 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன.
அதே சமயம் பயணிகள் வசதிக்காக சென்ட்ரல் பொன்னேரி கடற்கரை பொன்னேரி வழித்தடத்தில் இரு மார்க்கத்திலும் 14 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. திருச்சி தாம்பரம் இடையே இயக்கப்பட்டு வரும் சிறப்பு ரயில் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. செவ்வாய், புதன், வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த ரயில் தற்போது இயக்கப்படுகிறது. வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை சென்ட்ரல், KSR பெங்களூரு இடையே இயக்கப்படும் சதாப்தி விரைவு ரயில்களில் பயணிகளின் கூட்டம் அதிகரித்துள்ளது. இந்த ரயில்களில் நாளை முதல் தலா ஒரு ஏசி பெட்டி நிரந்தரமாக இணைத்து இயக்கப்பட உள்ளது. ரயிலின் மொத்த பெட்டி எண்ணிக்கை 14ஆக உயர்ந்துள்ளது. உலகளாவிய மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்றாக உடல் பருமன் உள்ளது. எவ்வித இணை நோயும் இல்லாதவர்கள் கூட திடீரென உடல் பருமனுக்கு ஆளாவது தற்போது அதிகரித்துள்ளது. இச்சூழலில்தான் உடல் பருமன் பாதிப்பு வருமா வராதா என்பதை குழந்தை பருவத்திலேயே கண்டறியலாம் என ஆய்வாளர்கள் நிரூபித்துள்ளனர். சர்வதேச அளவில் 500 ஆய்வு நிறுவனங்கள் 600 ஆய்வாளர்கள் நடத்திய பரிசோதனையில் உடல் பருமனை முன்கூட்டியே கணிப்பதற்கான வழிமுறைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அதன்படி போலிஜெனிக் ரிஸ்க் ஸ்கோர் என்ற முறை உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த மதிப்பெண் அடிப்படையில் 5 வயதிலேயே எதிர்காலத்தில் உடல் பருமன் ஏற்படுமா இல்லையா என்பதை கணித்து முன்னெச்சரிக்கையாக வாழ்வியல் முறை மாற்றங்களை கொண்டுவர முடியும் என்கிறார்கள் ஆய்வாளர்கள். அமர்நாத் பனிலிங்கத்தை தரிசனம் செய்வதற்காக 24வது குழுவாக 2300 பக்தர்கள் யாத்திரையை தொடங்கியுள்ளனர். ஜம்முவின் பகவதி நகர் பேஸ் கேம்ப் பகுதியிலிருந்து புறப்பட்டிருக்கும் நிலையில் அவர்களின் பாதுகாப்பிற்காக ஆங்காங்கே CRPF வீரர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 3ஆம் தேதி இந்த ஆண்டுக்கான யாத்திரை தொடங்கிய நிலையில் இதுவரை 3,60,000க்கும் மேற்பட்டவர்கள் அமர்நாத் குகைக்கு சென்று தரிசனம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லை பிரச்சினை காரணமாக தாய்லாந்து, கம்போடியா இடையே மோதல் உள்ள நிலையில் இந்த சண்டையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 32ஆக உயர்ந்துள்ளது. 2 நாடுகளும் மாறி மாறி பீரங்கி குண்டுகளை வீசியும் ஏவுகணைகளை ஏவியும் தாக்குதல் நடத்தி வருகின்றன. இந்த சண்டையில் மேலும் 12 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக கம்போடிய அரசு தெரிவித்துள்ளது. குழந்தைகள் உட்பட பொதுமக்கள் 13 பேரும் ராணுவ வீரர்கள் 6 பேரும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 29 வீரர்களும் பொதுமக்கள் 30க்கும் மேற்பட்டோரும் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. இந்த மோதல் காரணமாக இரு நாட்டு எல்லைப் பகுதிகளிலுமிருந்து 1,30,000 பேர் வெளியேறியுள்ளனர். பிரிட்டனின் செஸ்டர் வன உயிரியல் பூங்காவில் மிகவும் அரிய வகை பனிச்சிறுத்தை குட்டி ஒன்றை ஈன்றிருக்கிறது. 94 ஆண்டுகள் பழமையான இந்த பூங்காவில் பனிச்சிறுத்தை குட்டி ஈன்றுள்ளது இதுவே முதல் முறை. பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்படாத நிலையில் பிறந்து சில நாட்களே ஆகியுள்ள இந்த பனிச்சிறுத்தை குட்டியின் வீடியோவை பூங்கா நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. மரப்பெட்டிக்குள் இருந்தவாறு தனது தாயுடன் விளையாடிய காட்சிகள் வைரலாகி வருகின்றன. நெகிழி துகள்கள் சுற்றுச்சூழலை மாசுபடுத்துவது ஒரு புறம் என்றால், மறுபுறம் உடலில் உள்ளுறுப்புகளுக்குள் தங்கி பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவது ஆய்வில் தெரிய வந்துள்ளது. காற்று, உணவு, நீர் என உயிர் வாழ தேவையான அனைத்தின் வாயிலாகவும் நெகிழிகள் உடலுக்குள் செல்கின்றன. நுண்ணெகிழி துகள்கள் உடலின் பல்வேறு உறுப்புகளிலும் கலந்திருப்பது சோதனைகளில் தெரிய வருகிறது. நுரையீரல், குடல்கள், சிறுநீரகம் என நீண்டு மூளை திசுக்கள் வரையிலும் நுண்ணெகிழிகள் கலந்திருப்பது தெரிய வந்துள்ளது. சுவாச பாதிப்பு தொடங்கி புற்றுநோய் வரை பல்வேறு நோய்கள் வர உடலில் கலந்துள்ள இந்த நெகிழி துகள்கள் காரணமாக அமைந்து விடுவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் வரும் ஆகஸ்ட் மாதம் நடைபெறவுள்ள ஐநா கூட்டத்தில் நெகிழி பயன்பாடு தொடர்பான வலுவான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என சூழியல் ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். நெகிழி தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் ரசாயனங்களுக்கு தடை விதிக்க உலக நாடுகள் முடிவு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறார்கள். ஏன் சில நெகிழி பொருட்களின் தயாரிப்பையே நிறுத்த வேண்டிய தேவை இருப்பதாகவும் விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். தென் அமெரிக்க நாடான பெருவில் வெளிநாடுகளிலிருந்து மீட்டு கொண்டு வரப்பட்ட புராதன கலைப்பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. தலைநகர் லிமாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கண்காட்சியில் சுவிட்சர்லாந்து, பெல்ஜியம், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து எடுத்து வரப்பட்ட பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதில் வைக்கப்பட்டுள்ள லம்பாய்க் நாகரிகத்தைச் சேர்ந்த பழமையான வெள்ளி முகமூடி மற்றும் பீங்கான் பொருட்கள் அனைவரையும் வெகுவாக கவர்ந்துள்ளது.
பாகிஸ்தானில் கனமழை தொடர்பான சம்பவங்களில் மேலும் 14 பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து இந்த பேரிடரில் மொத்த உயிரிழப்பு 266 உயர்ந்துள்ளது. 600க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். மழை மற்றும் வெள்ளத்தால் 1250க்கும் மேற்பட்ட வீடுகள் அழிக்கப்பட்டன. கடந்த மாதம் 26ஆம் தேதி முதல் பெய்து வரும் மழையால் பஞ்சாப் மாகாணம், கைபர் பக்துன்கவா, சிந்து, பலூச்சிஸ்தான், ஆக்கிரமிப்பு காஷ்மீர் கடுமையான பாதிப்புகளை சந்தித்துள்ளன. கீழடி ஆய்வறிக்கையை திருத்தமின்றி வெளியிடக் கோரி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 2014ஆம் ஆண்டு முதல் அகழாய்வு நடைபெற்று வருகிறது. 2ஆம் கட்ட அகழாய்வு அறிக்கையை அமர்நாத் ராமகிருஷ்ணன் 2023இல் மத்திய தொல்லியல் துறையிடம் சமர்ப்பித்தார். 2 ஆண்டுகள் கடந்த நிலையில் அறிக்கையில் திருத்தம் தேவை, அறிவியல் பூர்வமான ஆதாரம் தேவை என குறிப்பிட்டு மத்திய தொல்லியல் துறை திருப்பி அனுப்பியது. இதனை கண்டித்து கீழடி அருங்காட்சியகம் முன்பு 100க்கும் அதிகமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் முதல் ராமேஸ்வரம் வரை மின்மயமாக்கப்பட்ட ரயில் சேவைக்காக உயர் மின்னழுத்த கம்பிகள் ஆய்வு நடைபெற்று வருகிறது. தற்போது வரை ராமேஸ்வரம் ரயில் நிலையத்திற்கு டீசல் என்ஜின்கள் மூலமாகவே ரயில்கள் இயக்கப்படுகின்றன. ராமநாதபுரம் ராமேஸ்வரம் இடையே 60 கிலோமீட்டர் தூரம் மின்மயமாக்கப்பட்ட ரயில் சேவைக்காக மின்கம்பங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் உச்சிப்புளி INS பருந்து கடற்படை தளத்தின் பின்புறம் சுமார் 200 மீட்டர் தூரம் பூமிக்கு அடியே மின் வயர்கள் பதிக்கப்பட்டுள்ளன. இதனிடையே மண்டபம் முதல் பாம்பன் புதிய ரயில் பாலம் வரை பொருத்தப்பட்டுள்ள உயர் மின்னழுத்த கம்பிகள் சீராக அமைக்கப்பட்டுள்ளனவா என்பது குறித்து இன்று சோதனை ரயில் பெட்டி மூலம் மின்சார இணைப்பு இன்றி ஆய்வு செய்யப்பட்டது. மின்கம்பங்கள் அமைக்கும் பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டு ராமேஸ்வரம் மின்மயமாக்கப்பட்டால் ரயில் சேவைகளின் எண்ணிக்கை விரைவில் அதிகரிக்கக்கூடும் என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தமிழ்நாட்டில் இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் பதிவான டெங்கு நோயாளிகள் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட 80 விழுக்காடு அதிகம் என்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் வெளியிட்ட தரவுகள் கூறுகின்றன. தமிழ்நாட்டில் 2025 ஜனவரி முதல் ஜூன் வரை 8558 டெங்கு நோயாளிகள் கண்டறியப்பட்டனர். 2024ஆம் ஆண்டின் முதல் 6 மாதங்களில் 4078 டெங்கு நோயாளிகள் கண்டறியப்பட்டிருந்தனர். கடந்த ஆண்டு பதிவான ஒட்டுமொத்த டெங்கு நோயாளிகள் எண்ணிக்கை 23778. இதில் 13 பேர் உயிரிழந்தனர். சிக்கன்குனியா எண்ணிக்கையும் தமிழ்நாட்டில் அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு முதல் 6 மாதங்களில் 1310 பேருக்கு சிக்கன்குனியா பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை 1612ஆக அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்களில் தீவிர பரிசோதனைகள் நடத்தப்படுவதால் நோய் பாதிப்பு கண்டறியும் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதாக தமிழ்நாடு சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அதே நேரம் தமிழ்நாட்டில் டெங்கு சீசன் தொடங்குவதற்கு முன்பே நோயாளிகள் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது கவலைக்குரியது என்றும் நோய் தடுப்பு மற்றும் சிகிச்சை நடவடிக்கைகளில் அரசு தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்றும் மருத்துவ நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர். சென்னையில் தங்கத்தின் விலை 3 நாட்களில் சவரனுக்கு 1760 ரூபாய் விலை குறைந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 50 ரூபாய் விலை குறைந்து 9160 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 400 ரூபாய் விலை இறங்கி 73280 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 2 ரூபாய் விலை குறைந்து 126 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. முன்னதாக ஜூலை 23ஆம் தேதி தங்கத்தின் விலை இதுவரை இல்லாத அளவாக ஒரு சவரன் 75,040 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. தூத்துக்குடிக்கு வரும் பிரதமர் நரேந்திர மோடி 4800 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடக்கி வைக்கிறார். 2 நாள் பயணமாக தமிழகத்திற்கு வரும் பிரதமர் மோடி தூத்துக்குடி விமான நிலையத்தில் 450 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள புதிய முனைய கட்டடத்தை திறந்து வைக்க உள்ளார். அதோடு 50 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட்டுள்ள 2 4 வழிச்சாலைகளை நாட்டிற்கு அர்ப்பணிக்க உள்ளார். அதோடு ரயில்வே, மின்சார துறைகளில் பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைக்க இருக்கிறார். தொடர்ந்து அரியலூரில் உள்ள கங்கைகொண்ட சோழபுரத்தில் நடைபெறும் மாமன்னன் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொள்ள இருக்கிறார். பிரதமர் மோடியின் வருகையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கார்கில் போரில் வெற்றி பெற்றதன் 26வது ஆண்டு விழாவை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில், நாட்டை பாதுகாக்க துணிச்சலுடன் சண்டையிட்ட பாரத தாயின் மகன்களை இந்த நாளில் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார்.
தாய் நாட்டை பாதுகாக்க அனைத்தையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கும் நமது வீரர்களின் எண்ணம் அனைத்து தலைமுறையினருக்கும் உத்வேகம் அளிக்கும் வகையில் இருப்பதாக பதிவிட்டுள்ளார். இதற்கிடையே டெல்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் முப்படைகளின் தளபதிகளும் மலர் வளையம் வைத்து கார்கில் போரில் உயிர்நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினர்.